வெல்கம் டு மெட்ராஸ் ஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வாட்டர் இமேஜ் தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்னா மிரர் இமேஜ் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ அது ரொம்ப ஒரு ஈஸியஸ்ட் கொஸ்டின் தான். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுனா எக்ஸாமில் ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஸோ அதே மாதிரி ரொம்ப ஒரு ஈஸியஸ்ட் டாபிக் தான் இந்த வாட்டர் இமேஜ் அப்படிங்கிறதும். ஸோ வாட்டர் இமேஜஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கேபிட்டல் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏலேருந்து இசட் வரைக்கும். ஸோ என்னென்ன லெட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் இமேஜில் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் நம்ம என்ன ஆகிடும் அப்படின்னா கேபிட்டல் லெட்டர்லாம் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இல்லை சேஞ்சே ஆகாமல் கான்ஸ்டன்ட்டாக என்ன லெட்டர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா CDEHIKO அண்ட் எக்ஸ் அப்படிங்கிறதுலாம் என்னவே ஆகலை அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக நமக்கு சேம் அப்படியே வந்து வாட்டர் இமேஜில் வந்து இருக்குது. ஸோ அடுத்தது இது வந்து கேபிட்டல் லெட்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர். ஸோ ஸ்மால் லெட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஐ உட்பட என்ன ஆகிடும் அப்படின்னா ஸ்மால் லெட்டரில் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ அப்போது மிரர் இமேஜ் எப்படி நம்ம பார்த்தோம்னா சேம் அதே மாதிரி தான் வாட்டர் இமேஜஸ்மே. மிரர் இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு சில லெட்டர் வந்து கான்ஸ்டண்ட்டாகவே இருக்கும். பட் வந்து வாட்டர் இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நம்பர் வந்து கான்ஸ்டண்ட்டாக நமக்கு இருக்காது, நிறைய நம்பர்ஸ் வந்து சேஞ்சிங் தான் ஆகும். ஸோ இது வந்து ஸ்மால் லெட்டர். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 0லேருந்து 9 வரைக்கும் இந்த நம்பர்ஸுமே என்ன ஆகுது அப்படின்னா எல்லா நம்பர்ஸுமே சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு ஈஸியான ட்ரிக் தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். என்ன சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னா ஒரு மிரர் இமேஜ் அப்படிங்கிறது எப்படி கொடுத்துருந்தா நம்ம அதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கணும். நீங்கள் நல்லா படித்து இந்த மாதிரி நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை ஸ்மால் லெட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா கேபிட்டல் லெட்டர்ஸ் இந்த மாதிரி மாறும், இப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியாது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நான் சிம்பிளான ட்ரிக் ஒன்று சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோலேயே மிரர் இமேஜும் ஒரு தடவை பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம வாட்டர் இமேஜ் பார்க்கலாம். ஸோ நல்லா பாருங்கள். ஸோ இல்லைன்னு ஏதாவது ஒரு கொஸ்டின் எடுத்துக்கலாம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிஸ்க்குன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த டிஸ்க் வந்து நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இங்கே நான் எழுதுகிறேன். ஸோ DISK ஓகேவா? ஸோ DISKன்னு சொல்லி SC கொடுத்துருக்காங்களா? ஓகே, இப்படி நம்ம எடுத்துப்போம். DISKன்னு சொல்லி நான் ஒரு வேர்டு வந்து க்ரியேட் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ இந்த லெட்டரை வந்து எனக்கு இப்போ அவங்க என்னவா கேட்குறாங்கன்னா மிரர் இமேஜில் கேட்குறாங்க. ஸோ இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா இதை நான் என்ன பண்ணிக்கணும்னா அப்படியே திருப்பிக்கணும். புரியுதா? ஸோ இப்போது நீங்கள் கொஷினில் ஒரு மிரர் இமேஜ் கேட்குறாங்கன்னா அது உங்கள் கொஷின் பேப்பர் எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்படி திருப்பினீங்கன்னா அது ஆன்சர். எப்படின்னா K இந்த லெட்டரில் வரணும், S இப்படி வரணும், I இப்படி வரணும், D வந்து இப்படி வரணும். இதுதான் நம்ம என்னென்னு சொல்லி கொடுத்தோம்னா மிரர் இமேஜ்னு சொல்லி கொடுத்தோம். இது இமேஜ், இது லெட்டருக்கு வேர்டுக்கு மட்டும் கிடையாது. ஐ மீன் உங்களுக்கு ABCD லெட்டர்ஸ்க்கு மட்டும் கிடையாமல் நம்பர்ஸ்லையும் இமேஜஸில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது ஒரு கிளாக்கோ இல்லை ஏதாவது ஒரு சர்க்கிளோ இல்லை ஏதாவது ஒரு ட்ரையாங்கிளோ கொடுத்து இது எப்படி வந்து மிரர் இமேஜில் வருமோ அந்த ட்ரையாங்கிளை நீங்கள் வரைஞ்சி பார்த்து இப்படி திருப்பினா மட்டும் போதும், அது உங்களுக்கு மிரர் இமேஜில் வந்துடும். ஸோ மிரர் இமேஜுக்கு நீங்கள் எல்லா ஃபார்மேட்டும் படிக்கணும்னு தேவையில்லை. அதே கான்செப்ட் தான் இந்த வாட்டர் இமேஜுக்கும். ஸோ வாட்டர் இமேஜில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சேம் நான் இதை எழுதுகிறேன். ட்ரெயின் இருக்கு இல்லையா? ஸோ இதை எழுதுவோம். TRAYன்னு நான் எழுதிட்டேன். ஓகேவா? ஸோ ட்ரெயின் எழுதிட்டேன் இல்லையா? ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மிரர் இமேஜ் அப்படின்னா இப்படி எழுதிட்டு இப்படி திருப்பி பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே தான் வாட்டர் இமேஜுக்கும் இப்படி எழுதிட்டு இப்படி திருப்பி பாருங்கள். திருப்பி பார்த்துட்டு இந்த பேப்பர் தலைகீழாக மாற்றிடணும். ஓகேவா? ஸோ மாற்றினீங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ TRAY ஓகேவா? ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் இங்கே TRAY இதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போது வாட்டர் இமேஜ் அப்படின்னா இப்படி நீங்கள் எழுதி பார்த்துட்டு இப்படி திருப்புறது. ஸோ மிரர் இமேஜ் அப்படின்னா இப்படி நீங்கள் எழுதி பார்த்துட்டு இப்படி திருப்பிட்டு அந்த பேப்பரை இப்படி தலைகீழாக மாற்றணும். ஓகேவா? ஸோ இப்படி திருப்பிட்டு இப்படி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா தலைகீழாக மாற்ற போகிறீங்க. மாற்றினீங்க அப்படின்னாலே அதோட ஆன்சர் உங்களுக்கு வந்துடும். ஸோ உங்ககிட்ட ஏதாவது மிரர் இமேஜ்லேயே வாட்டர் இமேஜஸ்லேயே கொஸ்டின் பேப்பர் இருக்குது, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு அகாடமிஸில் படிக்கிறீங்க, உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரை கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு போடாமல் நான் சொன்ன ஃபார்மேட்டில் போடுங்க. 200% உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகே? இல்லை உங்களுக்கு வரலை அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பார்த்துக்கோங்க, இதுதான் வாட்டர் இமேஜஸ். இங்கே இவ்வளோ சம்ஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஆல்ஃபபெட்லேயும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரியே வந்து 1 2 3லேயும் உங்களுக்கு வந்து நம்பர்ஸ் வந்து இருக்குது பாருங்களேன். 1 2 3 வித் ஆல்ஃபபெட்லேயும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நான் சொன்ன மாடலில் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இமேஜஸ்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இமேஜஸை வரைஞ்சி இந்த இமேஜஸை தலைகளாக திருப்பி இப்படி திரும்பியும் தலைகளாக ஆக்குங்க. அப்படி ஆக்குறீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் என்னன்றது உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே உங்களோட எக்ஸசைஸ் சம்மாக வச்சுட்டு இந்த வாட்டர் இமேஜஸை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம டெலிகிராம் பேஜில் இருக்கும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி நமக்கு DM பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வேணும்னு சொல்லிட்டு 200% உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட கொஸ்டின் பேப்பர்ஸை நம்ம ஷேர் பண்ணுவோம். ஓகேவா? தேங்க்யூ.